नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। नागशक्ति अम्मन सिद्ध बाबूजी स्वामी ने शराबखोरी बंद की। आज के मानव जीवन में गांजा पीने की आदत के कारण कई परिवार बिगड़ रहे हैं। आज युवाओं का जीवन आगे नहीं बढ़ रहा है, इसका मूल कारण नशा है। जो लोग शराब के आदी हैं, उन्हें सुधारें। आज की खबर में हम स्वयं श्री नीलावेंबु सिद्ध बाबूजी स्वामी के बारे में देखते हैं, जो सभी का भला करते हैं, शराब की लत से प्रभावित हैं। हम लोगों को कोयम्बटूर मालुमिचम्पट्टी नागशक्ति अम्मन ध्यान पीठम ले जाते हैं और वहां श्री बाबूजी स्वामी की कृपा में बैठते हैं। जब वह शक्ति माला देते हैं और उनकी कृपा की शक्ति मानव शरीर पर उतरती है, तो हम यहां तक देखते हैं कि कई लोग शराब पीने की लत भूल जाते हैं और सही रास्ते पर आए। ऐसी अच्छी बातें लोगों तक पहुंचनी चाहिए। आज नशे की लत के कारण कई परिवार बर्बाद हो रहे हैं। महिलाएं कम उम्र में ही विधवा हो रही हैं। यह स्थिति बदल गई है और हर कोई आर्थिक रूप से सुधार कर रहा है। कोयम्बटूर जिला मालुमिचम्पट्टी नागशक्ति सिद्ध पीठम वह स्थान है जहां हमें नशे की आदत से छुटकारा पाने और अच्छे तरीके से जीने के लिए जाना होगा। अधिक जानकारी के लिए 9655599936 पर फोन करें। तमिलनाडु स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। உன் பேர் என்ன, எந்த ஊர் என்ன? ஆம்பூர். சொல்லுங்க. இங்க வரும்போது எந்த வரும்போது ஃபுல்லா குடிச்சிருந்தோம் சாமி. இங்க வந்து நீங்க அந்த மாலை போட்டு 48 நாள் என்ன விரதம் சொன்னீங்க. கறி, முட்டை, மீன் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. கருப்பு சாமி மேல சத்தி வாங்கினீங்க. அது கரெக்டா இருந்தா பரிகாரம் ஒண்ணு பண்ணீங்க கருப்பு கோழியில. அது பண்ணிட்டு போயிட்டு குடியை நிறுத்திட்ட சாமி. சுத்தம் குடிக்க என்ன வருதா? அது சுத்தமா வரதில்லை சாமி. ஏப்பா இப்ப நீ சத்தியம் பண்ணிருக்கியா? நீ குடிப்பியா? நீங்க குடிக்க மாட்டேன். ஓகே. அந்த குடி நிப்பாட்டக்கூடிய மகாசக்தி கருப்பா வருதா? அந்த கருப்பன் காளியை வந்து எல்லாரும் கும்பிட்டு அவங்க மேல பண்ற சத்தியத்தை கட்டுப்பட்டு எல்லாம் குடியை மறந்துடுறாங்க. இது கோயம் சுத்தமா இப்ப என்ன வேலை செய்யற? நீ எங்க? டாடா கம்பெனி, பெரிய ஆம்பூர்ல. ஆமா. இதெல்லாம் யாருடைய அருமட்டி? நாகசக்தி அம்மாவுடைய அனுகிரகம். குடிகாரர்களும் வந்து அவங்கள யாரும் திட்டக்கூடாது, அவங்கள அன்பா திருத்தணும். அவங்கள அன்பா பண்ணி இந்த நாகசக்தி அம்மா குடிகாரர்களை திருத்திடுறா. அதனால் குடிக்கிறவங்க உங்கள் வீட்டில் குடும்ப குழந்தை இருந்தால் பயப்படாதீங்க. கோயம்புத்தூர் மாலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மா கோயில் கூட்டுவாங்க. குடிகாரர்களை திருத்திடலாம். சந்தோஷமா இருங்க. ஓம் சக்தி. சொல்லுமா, எந்த ஊர்? சவுண்டா பேசு. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து வர சாமி. சுகர் 500 இருந்தது. மருந்து வாங்கி சாப்பிட்டதும் இப்போ 90 120 தான் இருக்குது. எவ்வளோ இருக்கு? 90 120 சாமி. கால் வலி நிறையா இருந்தது, இப்போது பாதிக்கு மேலே குறைஞ்சிட்டு சாமி. சரி, ஓகே. இதுக்கு முதல்ல உன்னை நீ என்ன பிரச்சனைனால வேதனைப்பட்டு இருந்தம்மா? நான் நிறையா ட்ரிங்க் பண்ணுவேன் சாமி. காலையிலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஏம்மா எத்தனை வருஷமாக குடிச்சிட்டு? ஒரு 2 வருஷமாக தான் சாப்பிட்டேன். இந்த குடி நிறுத்த முடிஞ்சது அவரால்? இல்லை, இங்கே வந்து தான் நிறுத்த. இப்போ மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருந்து எப்படி இருக்குது? உடம்பு நல்லா இருக்குது சாமி. குடிக்க நினப்பு வருதா? எண்ணெய் வரல சாமி. எண்ணெய் வரல சாமி. இப்போ எத்தனை நாளாக குடிக்காமல் இருக்கிற சொல்லு? 123 நாள் சார். 123 நாள் சார். 123 நாள். இந்த மாலை போட்டிருக்கியா? போட்டிருக்கேன் சார். போட்டிருக்கேன் சார். அதே 123 நாள் கரெக்டாக எண்ணியை வச்சிருக்கியா? ஆமாம் சாமி, வந்தபோது குடிச்சு வச்சோம் தேதி. அப்படியா? இப்போ குடிக்கிற நினைப்பு வருதா உனக்கு? இல்லை சாமி. உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறதுக்கு போகிறாராம்மா? எங்கேயும் போகிறதில்ல. இப்போ குடும்பம் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு சாமி. சந்தோஷமாக இருக்கு. குடிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குதா? இருக்கும் சாமி. பார்த்தீங்களா பக்தர்களே, நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஒயின் ஷாப்பெல்லாம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கவர்மெண்ட்டோட ஒயின் ஷாப்பெல்லாம் யாராலையும் அவரும் உட்காந்து 15 வருஷம் ஆச்சு. அவருக்கு ஒரு இது மாதிரி வந்து ஒரு வீட்டில் இருக்காரு. ஆனால் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. சின்ன பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போட்டு அடி பிடிச்சி அடிப்பான். குழந்தை 1.5 வயசு குழந்தைய தூக்கி போட்டு அடிப்பான். அவன் வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு வாசியாளர்களும் நல்லா ஆகணும். எந்த கோயில், எந்த ஊருன்னு தெரியுமாம்மா? மனுமச்சம்பட்டி ஈச்சனார் கிட்ட மனுமச்சம்பட்டி ரோட்டுக்கு மாமா நாங்கள் நிற்கிறேன். அந்த அம்மாவும் நிற்குதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா வந்தீங்க, அந்த அம்மா பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாங்க எங்களை. இங்கே அங்கே வந்து சொல்லி பார்த்து நான் சாமி கும்பிட்டு போய் இங்கே கனி குத்திட்டு போய் சாமி அருள்வாக்கு கேட்குவாங்க. வந்தேன். அருள்வாக்கு சொன்னார் சாமி, நீங்கள் மாலை போடுறீங்களா, குடிச்சிட்டே இருப்பீங்களா, எதோ இருக்கும் உடம்புல அப்படின்னு சொன்னார். இல்லை சாமி, நாங்கள் மாலையே போட்டுக்கிறோம். 2 பேரும் மாலை போட்டாங்க.
அவங்க கனி கொடுத்து போக சொன்னாங்க. அந்த கனியும் தீர்த்தம் படுக்க படுக்க அப்படியே கட்டணும் ஒட்டிட்டான். எந்திரிக்க மாட்டாங்க, இருக்கிறவங்கள திட்டுறாங்க. கோயில் கோயில் எங்கேயும் கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டாலே பையனை போக வச்சிருக்கலாட்டு இருக்குது. குளிக்கலாம் பிடிச்சிட்டு எப்படி சுத்திட்டு இருந்தாலும் இப்படி பண்ணிட்டானே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒண்ணு சாமி கொடுத்த போட்டோ ஒண்ணு எங்கிட்டு இருக்கு. அந்த போட்டோ முன்னாடி போய் இங்க பாருமா, நான் உன்னை நம்பி என் குழந்தைய கட்டி கூட்டிட்டு வந்தேன். ஒருத்தர் நல்லா இருக்காம ஒருத்தி இப்படி இருக்கிறான். எனக்கு தெரியாது, நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன். இந்த கனி இந்த தீர்த்தம் தான், இந்த திருநீர் தான் நான் நல்லா இருக்கணும். காலையில் எந்திரிச்சப்ப நான் நல்லா இருக்கிறேன். கனியும் தீர்த்தம் நான் கொடுத்துட்டு திருநீர் பூரா போட்டு விட்டுட்டேன் கனிக்கு அந்த நைட்டு. ஆனா எந்திரிக்கு வேலை ஒரு வாரம் அப்படியே படுக்கலாம் பெட்டில் அப்படியே கிடக்கலாம். அப்போ நான் காலையில எனக்கு நல்லா இருக்குமா, அப்போ நான் போறேன், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் சாமி, 2 நாளைக்கு நம்ம சாமியை பார்த்துட்டு வேலைக்கு போனோம். ஆனால் நான் சாமியை வந்து பார்க்கவே முடியலைங்க. 2 மாதம் ஆயிடுச்சு சாமியை பார்த்து. இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ நேற்று மத்தியானம் நான் சாமிகிட்ட நான் சாமி கூட இருக்கவே மாட்டேன். சாமி சொன்னாங்க, சாமி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து 2 மாதம் ஆச்சு. ஏன் என்னை இப்படி வச்சுட்டு நான் வாரத்துக்கு 2 தடவை அந்த கோயிலுக்கு நிற்கிறேன். நான் கண்டிப்பா நாளைக்கு நான் கோயிலுக்கு வரேன். ஆனால் 10 பைசா என்கிட்ட கிடையாது. பையன் வேலைக்கு போய் 1 மாதம் ஆச்சு, காசு கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு, அக்கா நான் அந்த கோயிலுக்கு வரணும் வாக்கா அப்படின்னு. சத்தியம் என்கிட்ட காசு இல்லைம்மா, இல்லைன்னா நான் வருவேன் அப்படின்னு. அக்கா நான் பார்க்குறேன், நீ வாக்கான்னு அனுப்பிச்சு கொடுத்து அப்போ அப்படிதான். நான் மாத்த வாங்க சுத்தமா என்கிட்ட காசு கிடையாது. வந்துட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல 3500 ரூபாய் எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நான் என்கிட்ட கேட்கணும். அப்போதான் அந்த நிமிஷம் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் வாங்க, நம்புங்க சாமியை, பாத்துக்கோங்க. குடியே வாழ்க்கை என்பார்கள். மனித வாழ்விலே குடி என்பது மனிதனுடைய அனைத்து விதமான வாழ்க்கையுடைய தரத்தையும் அழித்து விடுகிறது, உடல்நலத்தையும் கெடுத்து விடுகிறது. அந்த நேரத்திலே குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்பதற்காக நாகசக்தி அம்மன் ஆலயத்திலே பல்வேறு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அதில் ஒரு முறைதான் அன்னையை வேண்டி மாலை போடும் முறை. என்ன நடந்தது என்று கேட்போம். ஓம் சக்தி. சொல்லு தம்பி, உன் பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுங்க. என் பேர் லோகநாதன், ஊர் அவினாசி, ரங்கநகர். நான் முதல்ல குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து நல்லா இருக்கு. எப்படி குடிச்சிட்டு இருந்தீங்க? முதல்ல ஒரு 7-8 வருஷமா குடிச்சிட்டு இருந்தாங்க. காலையிலேயே குடிப்பீங்களா? காலையில 6 மணிக்கு முதல்ல குடிச்சிருவேன். வந்து இப்போ வந்து அந்த எண்ணம் இல்லை, நல்லா நிம்மதியா இருக்குது. எப்படி உனக்கு இந்த மாதிரி திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுச்சு? சாமி எனக்கு வந்து இத்தனை நாள் எனக்கு இந்த சாமி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எந்த ஊரும் தெரியுமா? அது இந்த மலுமிச்சிமட்டின்னு வந்து ஒரு சாமி சொன்னாங்க. அதுலதான் வந்து எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்க வந்த வந்து இப்போ வந்து நிம்மதியா இருக்குது. அந்த குடி எண்ணம்ங்கிறது இப்போ கொஞ்சம் கூட எனக்கு நினைப்பே இல்லை. எத்தனை நாள் நீ குடிக்காம இருக்கிற? கொஞ்சம் 5 நாளா குடிக்காம இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி தினமும் 6 மணிக்கு போதும் குடிச்சிருவேன். ஆனா இப்ப அந்த 5 நாளா அந்த எண்ணமே சுத்தமா வரதில்லை. குடிகாரர்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? குடிகாரர்கள் இந்த மாதிரி அந்த சாமி இருக்கு, சாமி நம்ம போலாங்க, நல்லா இருக்குது, நீங்களே இனிமேல் உங்க குடும்பத்தையும் பாருங்க, நல்லா நிம்மதியா இருக்கு வாழ்க்கையில. அந்த மாதிரி நீங்களும் குடிக்காம இருந்தா குடும்பம் நல்லா இருக்கு இல்லையா? ஆமா சாமி. குடிச்சா குடும்ப நாசமா போயிடும். என்னோட வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் போயிடுச்சு. இனிமேல் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்களும் வாங்க சாமி, நம்மளும் போலாம், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கவலைப்படாம இருக்கும். பையப்ப நல்லா இருக்கா? நல்லமா? ஆமா சாமி, நல்லா இருக்கிறோம். அப்படி சாமி, ஆனா சின்னவன் இன்னும் குடியில இருக்கிறாப்பல. அதையெல்லாம் காப்பாத்துல அவனையும் கூப்பிட்டு வா, அவனையும் குடியிலிருந்து நிப்பாட்டி தந்துடுறேன். எல்லாத்துலயும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, நீங்க தைரியமா இருங்க. ஓம் சக்தி. ஒரு குடும்பத்தை இத்தனை பேர் குடிச்சா என்ன ஆகுறது? ஆமா சார், 3